KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஸ்கில்ட் ஓரியன்டட் ஜாப், லேபர் ஓரியன்டட் ஜாப் அப்படின்னு வரும்பொழுது லாஜிக்கலா தான் எனக்கும் தோணுச்சு, பிராக்டிக்கலாவும் எனக்கு தோணுச்சு. வீக்கெண்ட்ல என்ன ஆயிடுச்சு, இதை வந்து வேற மாதிரி ப்ளோ பண்ணிட்டாங்க, விச் ஆக்சுவலி ப்ரோக் மை ஹார்ட். மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது வீட்டுக்குள்ள எதுக்குங்க ஹைரார்கி, இது ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு, வேற மாதிரி ப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க, அருண் பேரை டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த விஷயத்தை எதுக்கு 40 நிமிஷம் பேசணும் அப்படின்னு இப்போ அர்ச்சனா அருண்காக சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன வாரம் 2 எவிக்ஷன் நடந்தது. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் 2 எவிக்ஷன் நடந்ததுனால இமீடியட்டா ஆட்கள் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க. ஸோ டீம் பிரிக்கும் பொழுது கிச்சன் டீம்ல கம்மியான ஆட்கள் போட்டா போதும், ஏன்னா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க, சமைக்க போற சாப்பாடுடைய குவான்டிட்டியும் கம்மி தான் அப்படின்றது அருணோட பாயிண்டா இருந்தது. ஸோ மற்ற இடங்கள்ல ஆட்களை ஜாஸ்திப்படுத்துங்க, ஏன்னா என்னதான் ஆளுங்க எலிமினேட் ஆகி போனாலும் கிச்சன் வேலை தான் குறையும், ஆனா இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அதே தான் இருக்க போகுது, அதனால எங்களுக்கு பேர்டன் ஆயிடும், அதனால ஆளுங்களை குறைங்க அப்படின்னு சொன்னாரு. லாஜிக்கலா தான் எனக்கும் தோணுச்சு, பிராக்டிக்கலாவும் எனக்கு தோணுச்சு. when this whole skilled oriented job, labor oriented job அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜாப் அப்படின்னு ரெஃபர் பண்றது தான் அருண் ட்ரிகர் ஆனாரு. பிகாஸ் அங்க இருக்க போறதுல அங்க அது ஜாப் கிடையாது, அந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப், எனக்கும் நான் போன சீசன் போயிருந்ததுனால எங்களுக்கு கொடுக்கப்படுற ஜாப் எதுனா கேம் ஆடுறதுக்கு, அது இல்லாம மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்யணும். அண்ட் அருண் as he told, as he seeing it as a family, அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவே பார்க்கல. ஆனா வீக்கெண்ட்ல என்ன ஆயிடுச்சு, இதை வந்து வேற மாதிரி ப்ளோ பண்ணிட்டாங்க, விச் ஆக்சுவலி ப்ரோக் மை ஹார்ட். ஏன்னா அடுத்த வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல தீபக் ட்விஸ்டர்ன்ற வார்த்தையை வச்சு அருணை ப்ரொவோக் பண்றாங்க. அப்போ அருண் வந்து ஸ்கில் லேபர்னு அகைன் அதே கேஸ் நடக்குது. அப்போ தீபக் ஒரு மேட்டர் சொல்றாரு, லேபருக்கு இவ்வளவு டீ போதும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான வார்த்தையை பேசிட்டு தப்பா போகுன்ற பயத்துல தான் அவரு வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு மேட்டரா வந்துடக்கூடாதுன்னு அதை அழுது அவர் கன்ஃபஸ் பண்றாரு, நான் பேசின தப்பா போயிடும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணாரு. இப்போ இதுல ஸ்கில்ட் ஓரியன்ட் அண்ட் யூனோ லேபர் ஓரியன்ட்னு ஏன் பிரிக்க கூடாது அப்படின்னா, வீட்டுக்குள்ளார ஒரு வீடுன்னு வந்துட்டா அதுக்குள்ளார என்னங்க ஹைரார்கி. இப்போ வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் இருக்கும்போது எல்லாரும் சமைக்கிறாங்கன்னா நம்ம என்ன, நீங்கள் அப்பா நீங்கள் வந்து ஸ்கில்ட் ஓரியன்ட், அம்மா நீ லேபர் ஓரியன்ட் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஸ்டேயிங் இன்சைட் அ ஹவுஸ் தட் ப்ரொமோட்ஸ் ஈக்குவாலிட்டி, அந்த இடத்துல அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அருணுடைய அந்த விஷயத்த வந்து அந்த லேபருன்ற வார்த்தையை தான் நீங்கள் வந்து தரைக்குறைவாக பார்க்குறீங்களா அப்படின்னு அதை மாற்றினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அதை சொல்லவே இல்லை. தீபக் வந்து ஓப்பனா லேபருக்கு இவ்வளவு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படிதானே நீ யோசிச்ச இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முதற்கொண்டு அதை மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பயம் வருங்க, யாரா இருந்தாலும் ஆடிடுவோம். நம்ம பேர் இல்லை தப்பா போயிடுச்சோ, நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல அருணுக்கு அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. சார் இது ஒரு ஃபேமிலியா நான் பார்த்தேன், இந்த ஃபேமிலிக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர ஜாப்ஸ் இல்லை, இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்கள் ஈக்குவலா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை கரெக்டா அருணால சொல்ல முடியல. பிகாஸ் ஹி வாஸ் ஸ்கேர்ட். ஆனால் இதுக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளோ பெருசாக ப்ளோ அப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்கில் பேசினது, கன்ஃபெஷன் ரூமில் பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு இதை பேசாமலே விட்டுருக்கலாமே, இதை எதனால் 40 நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஐ டோன்ட் நோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் வீக் பிக் பாஸ்ல பார்த்தோம்னா விஜய் சேதுபதி வெர்சஸ் அருண் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா லேபர் ஓரியன்ட் அண்ட் ஸ்கில் ஓரியன்ட் டாப்பிக்கை பற்றி ரொம்ப டீப்பாக கிட்டத்தட்ட அந்த ஷோ ஃபுல்லாகவே அந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அருணும் என்ன தான் சொன்னாலுமே விஜய் சேதுபதி ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா உள்ள அருண் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுமே மைக் மூலமாக ஷோ முடிஞ்சுமே பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அருணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அர்ச்சனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல லாஸ்ட் வீக் 2 எவிக்ஷன் நடந்தது. ஸோ உடனடியாக ஆட்கள்லாம் கம்மி ஆகிட்டாங்க. ஸோ குக்கிங்க்கு ஆட்கள் கம்மியாயிடுவாங்க, குவான்டிட்டி கம்மியாக தான் சமைக்கணும் அப்படின்னு அருண் சொன்னது எனக்கு ரொம்ப நியாயமாக பட்டுச்சு. ரொம்ப லாஜிக்கலாகவும் இருந்தது, ப்ராக்டிக்கலாகவும் இருந்தது. ஏன்னா வீட்டோட சைஸ் அளவு மாற போகிறது இல்லை. ஸோ அதே தான், எங்களுக்கு மட்டும் ஆட்கள் அதிகமாக கொடுங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே சரியாக தான் இருந்தது. இன்னொன்று, ஸ்கில் ஓரியன்ட் ஜாப், லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்படிங்கிறது நமக்கு அங்கே என்னென்னா கேம் விளையாடுறது தான். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை எதுக்கு இந்த மாதிரி வேறு மாதிரி காமிக்கணும், அருணை தப்பாக போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையாவே அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. ஆக்சுவலி தீபக் அடுத்த நாள் காலையில் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லி அருணை அவர் தான் ட்ரிகர் பண்ணார். அதனால் அந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது. அருணும் இந்த மாதிரி பேசியிருந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார், தீபக் ரொம்ப டேரெக்டாகவே லேபருக்குலாம் அவ்வளோ டீ போதும்னு அவ்வளோ கேமரா முன்னாடி ஓப்பனாக சொன்னார். அதை சமாளிக்கிற விதமாக தப்புன்னு தெரிஞ்சதுனால போய் அழுதார். ஆனால் அதை விஜய் சேதுபதி எதுவுமே கேட்காம அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, வீட்டுக்குள்ளே எதுக்குங்க ஹைரார்கி? அம்மா இந்த வேலை, அப்பா இந்த வேலைலாம் எதுக்கு? எல்லாருமே ஈக்குவல் தானே. இது ரொம்ப தப்பாக போயிட்டுருக்குது. லேபர்னா தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னு இவங்களாம் ஒன்று நினச்சிட்டு பேசினது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தீபக் ஓப்பனாக சொன்னதை கூட மேலாப்பில் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அருணோட மூளைக்குள்ளே போயிட்டு நீ லேபருங்கிறத நீ தப்பாக தான் நினச்சிருக்க அப்படின்னு ஹோஸ்ட் மூலமாக போய் சொன்னது அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஏற்றுக்கிற விஷயமே கிடையாது. இத்தனை பேரும் இதை பற்றி பேசினதுனாலையும் ஹோஸ்ட் இதையே வச்சு பேசினதுனாலையும் உண்மையாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ அருண் வெளியே தப்பாக தெரியப்பட்டிருக்காங்களோ அப்படின்ற பயம் அருணுக்கு இருந்திருக்கு. அதனால் அவரால் தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையே தவிர அவர் சொன்ன பாயிண்ட்லாம் ரொம்ப வேலிடாக தான் இருந்துச்சு. இது எப்படின்னா, அருண் கிட்ட அதுக்கப்புறம் மைக்கில் பேசுறது, கன்ஃபெஷன் ரூமில் பேசுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தை எதுக்கு 40 நிமிஷம் பேசணும் அப்படின்னு அர்ச்சனா ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளோ பெருசாக ப்ளோ அப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்கில் பேசினது, கன்ஃபெஷன் ரூமில் பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு இதை பேசாமலே விட்டுருக்கலாமே. இதை எதனால் 40 நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஐ டோன்ட் நோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்.